கும்பத்துக்கு வந்து சனீஸ்வரர் வந்தால் தான் வெளிச்சம். ஜென்மத்தில் இருக்கிற சனி வர்ற வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் நம்ம இதில், ரெண்டே கட்டுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்னதுனா வீடு மனை வாகனம்லாம் சொல்கிறீங்களேன்னுட்டு. அது வந்து அந்த காலகட்டம் தாண்டி நீங்கள் அதை அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். சதயத்திலேயே இருக்கிறது வந்து அந்த ஹோல் ராசிக்கு வந்து நல்லது. ஒரு சில பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், இதை வந்து இவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும். சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தரும். இம்மீடியட் சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு, எஸ்பெஷலி சித்திரை மாதம் இல்லை ஆவணி மாதத்துக்குள்ள இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். வெல்கம் டு PYK யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. நம்ம இப்போ தமிழ் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சதய நட்சத்திரம். இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் ரமணன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராசி பலன் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நட்சத்திர பலன்களாக சொல்லுங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அப்படின்ட்டுன்னு. அதில் ரொம்ப நேர்கள் ரொம்ப கேட்டது வந்து சதய நட்சத்திரம். ஏன்னா சனி பகவான் அங்கேயே இருக்கிற நட்சத்திரம், கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்ட நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். இந்த வருஷம், இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் சதய நட்சத்திரத்துக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும்? அதை தவிர சதய நட்சத்திரத்தை பற்றி முதல்ல நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னீங்களா, இதோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது சதயம்னாக்கா சததாரான்னு பேர், 100 நட்சத்திர கூட்டம் அப்படிங்கிறது தான் சதயம். ஸோ இவர் வந்து சதய நட்சத்திரம் வந்து எல்லா நட்சத்திரங்களுக்கும் அட்வைசர். எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தது இது வந்ததுனாக்கா இவங்கள்ட்ட தான் வந்து நிற்பாங்க. பொதுவாகவே கேரக்டர் இப்படி தான். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்காதவங்க இருக்க மாட்டாங்க. எல்லோரும் அவங்கள போயிட்டுனா ஒரு மெச்சூர்டான பர்சன். ஓகே, அந்த மெச்சூரிட்டி இருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நினச்சாங்கனாக்கா அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு 1008 பேர் உடனே இருப்பாங்க. ரொம்ப பரந்த மனந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். நிறைய சோஷியல் ஒர்க்கும் பண்ணுவாங்க. நல்ல எந்த ப்ரொஃபஷன் எடுத்துட்டாலும் அதில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரு இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்ட் இருக்கிறவங்க. ரிசர்ச் ஓரியன்ட் இதிலெல்லாம் நல்லா, ஏன்னா ராகு பகவானே வந்து அவங்களுக்கு நட்சத்திர அதிபதிங்கிறதுனால ரிசர்ச்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கைவந்த கலை. குப்தம்ங்கிறதே வந்து கும்பராசி, அதுலேயும் சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரகசியமான விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்களை வந்து உலகத்துக்கு கொடுக்கறதுல இவங்க வந்து பிரதான பாத்திரம் வைக்கிறவங்க. இவங்க நல்ல ஹீலர்ஸாகவும் இருப்பாங்க, இமோஷ்னல் ஹீலர்ஸ். அதே மாதிரி இமோஷ்னல் ஹீலர்ஸ்னாக்கா மனோதத்துவ நிபுணர்கள். அதே மாதிரி இதுவும் ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ்க்கு டாக்டர்ஸாக இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இவங்களுடைய பேசிக் கேரக்டர். மெச்சூரிட்டி இவங்களோட பர்த் ரைட், நேச்சுரலாக இருக்கிறது இவங்களுக்கு மெச்சூரிட்டி. யாராக இருந்தாலும் சரி இவங்ககிட்ட போய் பேசி ஒரு 2 நிமிஷம் இருந்தாங்க அவங்க ஆஸ்வாசம் ஆகிடுவாங்க. இவங்களுக்குரிய ஒரு நெகட்டிவ் என்னென்னா அதெல்லாத்தையும் இவங்க மண்டையில் போட்டுன்னு குழப்பிக்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுணும். அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா, ஏன்னா இவங்களுக்கு ஒரு காந்த சக்தி வருது, அது இவங்களுக்கு கொடுக்குது, அது அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா அதை போட்டு தலைப்பிச்சுக்கக்கூடாது. இவங்க போய் ரோகத்தில் போய் உட்காந்துக்கூடாது. அதுதான் இவங்களோட ஒரு பெரிய நெகட்டிவ். அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறானே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு லெவலுக்கு மேலே திங்க் பண்ணாமல் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸை கொடுத்துட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு தன் வேலையே தான் பார்க்க வேண்டும். அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சனீஸ்வரர் சதயத்திலேயே தான் இருக்க போகிறார். ஃபுல் வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆனி மாதம் 5ஆம் தேதி என்னமோ ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, வக்கரமாகறாரு. அதுக்கப்புறமா அப்படியே போகிறாரு. திரும்பி ஐ திங்க் பங்குனி மாதம் கிட்டக்க தான் திரும்பி வக்ர நிவர்த்தி ஆகி இதுக்கே போகிறார், புரட்டாதிக்கு 4 தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு இருக்கிறார். ஸோ இந்த 100% ரிசல்ட் சனீஸ்வரர் இருக்கிறதுனால கிடைக்க போகிறது வந்து இந்த கும்பராசிக்கு வந்து இந்த சதய நட்சத்திரத்துக்கு 100% கிடைக்கணும். ஏன்னா அது வந்து ராசியினுடைய மத்திய பாவம். சதய நட்சத்திரங்கிறது ராசியினுடைய மத்திய பாவம். மத்திய பாவத்தை வச்சு தான் ஒரு ராசியினுடைய ஃபுல் பவரை வந்து நம்ம கணிக்கிறதே. இப்போ இந்த ராசி ஒரு ரூம்னாக்கா பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, நடு மத்திய எதுவோ அது நல்லா இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஹோல் வீட்டுக்கு வந்து அழகு. அதே மாதிரி இந்த ராசிக்குரிய அழகே வந்து இந்த சதய நட்சத்திரத்தினுடைய தன்மையில் தான். அந்த சதய நட்சத்திரத்திலேயே சனீஸ்வரர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ ஜென்மத்திலேயே சனி இருக்கார். ஓகே, சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்து 6க்குடையவர். 6க்குடையவராக இருந்தாலும்
அந்த சந்திர பகவான் வந்து அங்கே இருக்கிறது ஒரு விசேஷம். ஏன்னா அது வந்து நீர் தத்துவம் உள்ள ஒரு ஸ்டார். சதயம் வந்து நீர் தத்துவம் உள்ள ஸ்டார். அதனால தான் அந்த ஹீலிங் எஃபெக்ட், அந்த மெச்சூரிட்டி, அவங்க கிட்டக்க போனாக்க ஒரு இமோஷனல் சூதிங் எல்லாமே கிடைக்கிறது அதனால தான். அதனால் இவங்களே ஒரு இமோஷ்னல் பர்சன். உடனே அந்த இளகிய மனசு, உடனே ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னாக்க இறங்கி போய் பண்ணுறது. அது சனி வீட்டில் இருக்கிறதுனால இறங்கி போய் ஃபிசிக்கல் லேபராக இறங்கி ஒருத்தாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட இவங்க இறங்கி பண்ணுவாங்க. ஆள்காட்டி விட்டு நீ போய் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. தானே இறங்கி அதை பண்ணணுன்னாலும் இவங்க இறங்கி பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். அந்த மாதிரி மெச்சூரிட்டி உள்ளது. இப்போ சனி வந்து இருக்கிறதுனால ஜென்ம சனி நடக்கிறது டைம். இப்போ சனி பகவான் எதெல்லாம் எங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுவார், இல்லை எதெல்லாம் இந்த டைமில் எதிர்பார்க்கலாம் நடக்கும்னு? அதுதான் இப்போது கும்பத்துக்கு வந்து சனீஸ்வரர் வந்தால் தான் வெளிச்சம். அது வந்து ஒரு இருட்டு ராசி. ஓகே, அதுக்கு வந்து அந்த ராசிநாதனான சனீஸ்வரர் வரும்பொழுது தான் ஃபுல்லாக மெளிரும். ஸோ இப்போ சனீஸ்வரர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சதயத்திலேயே இருக்கார். சதயத்திலேயே இருக்கிறது வந்து அந்த ஹோல் ராசிக்கு வந்து நல்லது. ஏன்னா மத்தியஸ்தானத்தில் இருந்து அந்த சனீஸ்வரர் வந்து ஃபுல்லாக அந்த ஒளியை வந்து பரப்ப போகிறார் ஃபுல் ராசிக்கும். ஸோ இந்த சதயத்தில் இருக்கிறதுனால மீதி நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்கோ கும்பத்தில், அவிட்டமும் பூரட்டாதியும், அதுவும் கூட மெளிரும். ஆனால் மெயின் பெனிஃபிட் யாருக்குன்னா சதயத்துக்கு தான். ஸோ ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், இதை வந்து இவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும். தன்னை தானே பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான தருணம். அதை பார்த்துட்டாங்கன்னா சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தரும். சனி பகவான் பார்க்குற இடம்னா மூணாம் மேஷம், 7ஆம் வீடான சிம்மம், வெரி குட், 10ஆம் இடமான விருச்சிகம். அவ்வளோதான். இந்த 3 பாக்கியமும் இவங்களுக்கு கிடைக்கும். இம்மீடியட் சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். முதல் உதவி இவங்களுக்கு என்ன தேவைனாலும் அங்கேருந்து வரும். அதில் பிரச்சனை கிடையாது. 7ஆம் இடம் சுப பார்வை. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, ஜென்ரலாகவே இது டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம், இந்த தமிழ் புத்தாண்டு, எஸ்பெஷலி சித்திரை மாதம் இல்லை ஆவணி மாதத்துக்குள்ள இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதாவது சனி 7ஆம் பார்வையை பார்த்தாலும் தடங்கள் இல்லை, ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, அந்த ஸ்தானங்களை பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அந்தந்த மாதங்களில் நம்ம வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது பார்க்கலாம். ஒன்று சித்திரை மாதம், ஆவணி மாதம், இல்லை எப்படின்னா விருச்சிகத்தை தானே பார்க்குறாரு, கார்த்திகை மாதம். இந்த 3 மாதங்களில் இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் ஆகிறத கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். டிலே ஆகிறதுன்னு சொல்கிறது இந்த வருஷத்தில் இவங்களுக்கு நடந்துடும். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் பாவாதிபதியே வந்து சூரியன் தான். ஸோ அந்த சூரியனை சனி பார்க்கும் பொழுது, சேரும் பொழுது இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இல்லை எப்படின்னா கும்ப மாதத்துலேயே நடக்கும், மாசி மாதத்துலேயே நடக்கும். இதுதான் ஒன்லி பேராமீட்டர். அதை தவிர சனீஸ்வரர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதனுடைய ஜென்ம நட்சத்திரங்களில் இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அது சதயத்தோட ஜென்மான திருவாதிரை அண்ட் சுவாதி. எஸ். ஸோ திருவாதிரை 5, 9 அவங்களுக்கு இல்லையா. 5, 9, 5ஆம் இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அதே மாதிரி இவங்க விரும்பி பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்டர்டெயின்மெண்ட், இல்லை அவங்களுக்கு வேணும்ன்ட்டு ஒரு பிஸ்னஸோ இதுவோ அவங்க பண்ணிக்கணும்னு நினச்சது, அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து ஓப்பன் பண்ணிவிடும். அங்கேருந்து வரக்கூடிய 5ஆம் இடம்ங்கிறது பேங்க்கு சார். சரியா, நம்ம போன ஜென்மத்திலேருந்தே எடுத்துன்னு வந்த பேங்க். அந்த பேங்க் வந்து ஓப்பன் ஆகணும்ல, அது வந்து இந்த டயத்தில் வந்து அந்த 5ஆம் இடத்தை ஓப்பன் பண்ணிவிடுவோம். சனி பார்வை இல்லையே, இது இல்லையே இல்லை, அந்த ஜென்ம நட்சத்திரங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த 5ஆம் இடத்தினுடைய திறவுகோல் இவர் கையில் இருக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த பேங்க்லேருந்து பைசா எடுத்துப்பாங்க, தே வில் என்ஜாய் இட். 9ஆம் இடம்ங்கிறது இந்த ஜென்மாவில் நம்ம அனுபவிக்க போகக்கூடியது. அந்த அனுபவத்தையும் இவர் வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த டயத்தில் கொடுப்பார். போதா குறைக்கு குரு வந்து இவங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்துல இருக்க போகிறார். மே மாதம் பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு போகிறார். அவரே வந்து துலாத்தனுடைய வேலையும் பார்க்கணும், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தையும் வேலை பார்க்குறாரு, 10ஆம் இடத்து வேலையும் பார்க்குறாரு, ப்ளஸ் உங்களுக்கு 4ஆம் இடத்து வேலையும் பார்க்குறாரு. ஸோ இவங்களுக்கு வீடு மனை வாங்கணும் அப்படி இப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து இந்த டயத்தில் வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும்.
நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, நோ டவுட். அந்த ஜென்மத்தில் இருக்கிற சனி வர்ற வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த அவிட்டம் தாண்டி சதயத்துக்கு வர்றதுக்குள்ளே எல்லா செவ்வாய் நட்சத்திரக்காரங்களும் ஒரு படாத பாடுபட்டிருக்காங்க. ஆனால் இப்போ சதயம்ங்கிறது வந்து அந்த ராசியினுடைய மத்தியம், அது வந்து பிரம்மஸ்தானம். அது வந்து அதுதான் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகணும். அதை வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். அது கொடுக்கும் பொழுது இவங்களோட வாழ்க்கை எல்லாம் மெளிரும். ஸோ இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன தடைகள். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்படின்னு நம்ம வந்து பயப்படக்கூடாது. ராகு ஸ்டார், இவங்களே வந்து ராகு ஸ்டார். அதாவது மீனத்தில் இருக்கிற ராகு பகவான் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணுவார். ஸோ இவங்களுக்கு வேணுங்கிற இமீடியட் ஃபேமிலியிலேருந்து வர வேண்டிய ஃபண்ட்ஸு, சப்போர்ட் சிஸ்டம் அதெல்லாம் உடனே கிடைக்கும். ஓகே, அதனால 8ஆம் இடத்துல போய் கேது பகவான் உடனே, அது ஒன்று தான் சின்ன சிக்கல். ஆனால் ராகுவை தாண்டி கேது ஒர்க் பண்ண மாட்டார். ஆனால் ஒரே ஒரு சின்ன சிக்கல், சில மாதங்களில் மேபி இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து செவ்வாயோட சேர்வர் கேது, இல்லை செவ்வாயினுடைய பார்வை அந்த கேத்துக்கு படும். அந்தந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ஜாகிரதையாக இருக்கணும். சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இவங்க வந்து ராத்திரி ட்ராவல் பண்ணுறது இது பண்ணுறதுங்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து நீண்ட நாள் கல்யாண தடை, மெயினாக இவங்களுக்கு வந்து கல்யாண தடை தான். கல்யாண தடை நீங்கிறதுக்கு இவங்க வந்து சனீஸ்வரருக்கு கல்யாணமாகிய விளாங்குளம் அக்ஷயபுரீஸ்வரர் க்ஷேத்திரம் போயிட்டு வந்தாக்க நல்ல சனிக்கிழமையாக பார்த்து போகலாம், இல்லை சப்தமியாக பார்த்து போகலாம். இல்லை ஏதாவது ஒரு நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரங்கள், சூரியன் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், ஐடியலி பூர நட்சத்திரத்தில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாக்கா இவங்களுக்கு வந்து உடனே கல்யாணம் நடக்கும். மெயினாக இவங்களுக்கு கல்யாணத்தடை தான் இது ஒன்று. இல்லை சௌரிராஜ பெருமாள், சௌரிராஜ பெருமாளை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு போகிறது நல்ல சனிக்கிழமையாகவோ ஞாயிற்றுக்கிழமையாகவோ ஏதாவது ஒரு காம்பினேஷன். ஞாயிற்றுக்கிழமையாக போகிறது தான் பெஸ்ட்டு எங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமையாக போகிறது, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்களாக போகிறது. இல்லை பிரதமை நவமி, பிரதமை இல்லாட்டி நவமி திதியை வச்சுட்டு இவங்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப உச்சிதம். இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த சுப காரியங்கள் இந்த வருஷத்தில் நடந்தே தீரும். இவங்களுக்கு எல்லாரும் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்து நம்ம இதில் ரெண்டே கட்டுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்னதுனா வீடு மனை வாகனம்லாம் சொல்கிறீங்களே என்னட்டு. அது வந்து அந்த காலகட்டம் தாண்டி நீங்கள் அதை அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். ஓகே, அது இந்த காலகட்டத்தில் வந்து அது நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ ஜென்ம சனி நடக்கிறது, கும்பத்துக்கு நடக்கிறது அப்படி ஆகிடும். 8ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கார், 2ல் ராகு இருக்கார், எதுவும் பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதே இதுதான், உடல் ஆரோக்கியத்தை இவங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்போது ஜென்மத்தில் தன் ராசிநாதன் தன் ராசியிலேயே இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் படுத்த தான் செய்வார். இவங்க அதுக்கு வேணுங்கிற ஃபிட்னஸோ ரெகுலர் யோகா ப்ராக்டிஸோ இல்லை ரெகுலராக போய் டாக்டரை போய் செக்கப் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறதோ பண்ணிட்டாங்கன்னா மீதி விஷயங்களை இவங்களால் அனுபவிக்க முடியும். உடம்பே சரியில்லைனாக்கா அப்புறம் என்னத்தை அனுபவிக்கிறது? ஸோ இவங்க பார்த்துக்கக்கூடிய நேரம் இது. பார்த்துட்டாங்கன்னா இது எல்லாம் இவங்களுக்கு வந்து கை கூடும். இது கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி.